மர்லின் மன்ரோவோட கெரியர்ல இந்த வெள்ளையாடை பறக்கிற அந்த புகழ்பெற்ற ரயில் காட்சி மிகவுமே பிரபலம். ஆனா, அந்த காட்சி எப்படி அவங்களோட முதல் கணவரோட வாழ்க்கைய சூறையாடுச்சுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மர்லினோட வாழ்க்கையில 2 முக்கியமான ஆண்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேஸ்பால் ஜாம்பவான் டிமார்ஜியோ, இன்னொருத்தர் அறிவாளியான நாடக ஆசிரியர் ஆர்தர் மில்லர். டிமார்ஜியோவுடனான அவங்க கல்யாணம் உணர்ச்சி பூர்வமானது. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு டிமார்ஜியோ ஆசைப்பட்டாரு. ஆனா மெர்லின் நடிப்பை அவர் விரும்பல. குறிப்பா த 7 இயர் இட்ச் அப்படின்ற படத்துல வர அந்த பறக்கும் பாவாடை காட்சியை ஷூட் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி மெர்லின் நிக்கிறத பார்த்த டிமார்ஜியோ பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. இந்த சண்டையில தான் அவங்க திருமணம் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறமா ஆர்தர் மில்லரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கவர்ச்சியின் சின்னம் எப்படி ஒரு அறிவாளி கவிஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு உலகமே ஆச்சரியமா பார்த்தது. ஆனா அந்த திருமணம் நீடிக்கல. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்றதும் மெர்லினுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்குச்சு. ஒரு கவர்ச்சி சின்னமா இருக்கிறவங்களுக்கு அறிவாளி கணவர் கிடைச்சா எப்படி இருக்கும்? கவிஞர் வெர்சஸ் கிளர்ச்சி. இந்த முரண்பாடு எப்படி மர்லின் மன்ரோட தனிப்பட்ட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மர்லின் மன்ரோ அவர்கள் ஹாலிவுட்டே எதிர்த்து போராடின ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த மர்லின் மன்ரோவின் வாரத்தில் அவங்கள பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.